ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தொக்கு ரெசிபி தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் இதை ட்ரை பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த எண்ணெயோட சிக்கன் தொக்கு போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். கூடவே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் இந்த மசாலா கூட. இப்போது இதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன 1/2 ஸ்பூனில் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இதுலேருந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நிறைய சேர்த்திங்கன்னா தொக்கு கொஞ்சம் கசப்பாயிரும், சாப்பிட முடியாது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் கொஞ்சமான லெவல் ஆட் பண்ணால் தான் தொக்கு பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். 2 பெரிய தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் கூடவே ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை 2 சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கன் தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகணும். ஸோ அந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ராஸ்மெல் போக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ 5 to 10 நிமிஷம் ஆகும். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ தக்காளி என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இது பச்சை வாசம் போய் வேறு என்ன கலரில் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த கலரில் சேஞ்ச் ஆனால் தான் தக்காளி பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தொக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. எல்லாமே பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணி மசாலா கூட ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தொக்கு நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், எந்த தொக்கோ ஊறுகாயோ எது செஞ்சாலுமே ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். அடுத்த நாளாக வச்சு சாப்பிடவே கூடாதுங்க. ஏன்னா நான்வெஜ்லாம் ஒரு நாள் தான் வச்சு சாப்பிடணும். மீன் தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம ஒரு நாள் தான் வச்சு சாப்பிடணும். அடுத்த நாள் ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஸோ அன்னன்னைக்கு செய்கிறது அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சுட்டேங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துலேயே தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக இது இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாமல் முக்கியமாக சாதம் கூட பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் இந்த அளவு டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா சிக்கன் ரொம்ப ஹீட், நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி இல்லையா. ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பெரிய அளவு ரியாக்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணிவிட்டு சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்கள் வீட்டில் சிக்கன் லவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர்ஸ் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் வீடியோஸ்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.